Good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 16th and 17th March 2022. First news related to Rohingya Muslims. ரோஹிங்கியா முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவில் இல்லீகல் மைக்ரன்ஸ் ரோஹிங்கியா பீப்புள் வந்து இந்தியன்ஸோட ஹெல்ப்னால இங்கே வந்திருக்காங்க அப்படின்றது. ஸோ லைக் 5 to 6 பீப்புளை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ we will not going to discuss about the NIA investigation in India. So we'll discuss about the Rohingya Muslim crisis, where they settled. So Rohingya Muslims பொறுத்த வரைக்கும், so they are the population in the Myanmar, in the Rakhine states. Rakhine state of Myanmar, you can see on the map Rakhine province. So mapல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், the red color கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஏரியா வந்து ரக்கைன் ஸ்டேட் ஏரியா, ஒரு ரக்கைன் ப்ராவின்ஸ் ஏரியா. ஸோ இங்கே தான் மியான்மரோட பாப்புலேஷன் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இவங்க வந்து இந்தோ ஆரியன் ஒரிஜின். ஸோ தெர் இஸ் நோ சிங்கிள் பிளேஸ் ஃபார் தோஸ் பீப்புள், ஆரியன் ஒரிஜின் பீப்புள், ethnical tribal people. So they settled in the Rakhine state. கிட்டத்தட்ட 1 million populations are there in Myanmar. கிட்டத்தட்ட 6,25,000 people still migrated. அதுக்கான ரீசன் என்னன்ற சொல்கிறேன். மெயின்லி ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் வந்து யுனைடெட் நேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோஸ்ட் பர்சிக்யூட்டட் மைனாரிட்டி ரிலீஜன் இன் த வேர்ல்டு ஓவரில் இருக்கக்கூடிய ரொம்ப பர்சிக்யூட்டட் முஸ்லீம் இந்த வேர்ல்டு கேட்டகரியில். ஸோ த மெயின் பாப்புலேஷன் 6,25,000 பாப்புலேஷன் வந்து 2017 பிறகு மைக்ரேட் ஆகப்பட்டிருக்கு அப்படின்றது. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, த பாப்புலேஷன் really persecuted because of the Buddhism, the Buddhist ideology. It's a radical thinking in the Buddhist areas. So the Buddhist people, அவங்க தான் வந்து இந்த பீப்புளை வந்து ரொம்ப பர்சிக்யூஷன் பண்ணது. அண்ட் தென் த டோட்டல் the Rohingya people எலிமினேட் பண்ணப்படணும். அங்கே வந்து ரொம்ப டார்ச்சர் இருக்குது அப்படின்றது ஆல்ரெடி வி நோ தட். ஸோ அவங்க வந்து இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை நோக்கி படையெடுத்தாங்க 2017 பிறகு. ஸோ பங்களாதேஷில் தான் அதிகமான பாப்புலேஷன் மைக்ரேட் ஆகிருக்காங்க. இந்தியாவில் வி ஹேவிங் கிட்டத்தட்ட 20,000 பக்கத்தில் ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் ஆர் தேர். ஆனால் வெரி லெஸ். இப்போது நம்ம இந்தியா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உள்ள அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ நிறைய பீப்புள் வந்து உள்ளே வராங்க வித் த ஹெல்ப் ஆஃப் தி இந்தியன்ஸ் அப்படின்றதுனால we are taking actions under the National Investigation Agency. அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அ திங். இப்போ இது எதனால இந்தியாவுக்கு நேஷனல் த்ரெட் அப்படின்னா, யுனைடெட் நேஷன் வந்து இவங்களை பர்சிக்யூட்டட் மைனாரிட்டின்றாங்க. ஆக்சுவலாக தே ஆர் மைனாரிட்டி குரூப்ஸ், தே ஆர் இஸ்லாமிக் குரூப்ஸ். இஃப் தே கம் இன்சைடு டுவர்ட்ஸ் இந்தியா, ஸோ இது வந்து உங்களுக்கு பங்களாதேஷிஸ் வந்து அசாம் ஏரியாவில் மைக்ரேட் ஆனதுனால என்னென்ன இஷ்யூஸ் இருந்துச்சோ, பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியை உருவாகும், ஓட்டிங் ரிலேட்டடான இஷ்யூஸ், அப்புறம் த்ரெட் டு நேஷனல் செக்யூரிட்டி. ஸோ இந்தியாவுக்குள்ளாடி இவங்க மைக்ரேட்டட் ஆகி வர்றதுனால ஸோ தே கேன் பி யூஸ்ட் அஸ் அ டெரரிஸ்ட் பீப்புளாக வந்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம். அண்ட் தென் ஹியூமன் டிராஃபிக்கிங் அதிகமாக இருக்கும். இப்போவும் உங்களுக்கு ரோஹிங்கியா பீப்புள் வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணப்பட்டிருக்காங்க. தட்ஸ் வை தே 6 people ஆர் அரெஸ்டட். அந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் இருக்கும், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஸ்மக்லிங் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் தடுக்கிறது தான் வி ஆர் டேக்கிங் மெஷர்ஸ். பட் இருந்தாலுமே இன்னைக்கு கிட்டத்தட்ட 20,000 மக்கள் இருக்காங்கன்னா அவங்களோட ரைட்ஸும் வந்து செக்யூர்ட் பண்ணப்படணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் இம்பார்ட்டன்ட். என்ஐஏ பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட் மூலமாக உருவாக்கப்பட்டது. இவங்களோட மெயின் பர்பஸ் காம்பேட் டெரர். என்ஐஏயோட பர்பஸ் ஸோ காம்பேட் டெரர். 2008 it was created. Combat terrorism, like mainly internal security related on security, sovereignty and security of the country, அப்புறம் foreign relations with the friendly countries, அவங்க கூட இருக்கக்கூடிய உறவுகளில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அண்ட் தென் கவுண்டர்ஃபிட் நோட்ஸ் ஸ்மக்லிங், கவுண்டர்ஃபிட் நோட்ஸ் ஸ்மக்லிங் பண்ணுறது,
அப்புறம் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதில் எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு திஸ் கேட்டகரி. அப்புறம் செகண்ட் நியூஸ் ரிலேட்டட் டு ஹிஜாப். ஸோ எஸ்டர்டே கர்நாடகா ஒரு ஹைகோர்ட் வந்து பேன் ஆஃப் ஹிஜாப் இன் ஸ்கூல்ஸ் வேர் அக்செப்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இட்ஸ் நாட் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஹிஜாபை பொறுத்த வரைக்கும். why it is not an essential part of Islam அப்படின்றது important, and then we have to know the reasonable restrictions. இது ரெண்டு தான் யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். ஹிஜாபை பொறுத்த வரைக்கும் the Islam women's வந்து they used to have the head covered, so you people know that. So அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. why it was not an essential part of Islam அப்படின்றது ஷிரூர் மட் கேஸ் when it was explained. ஷிரூர் மட் கேஸ் in 1954. yeah, so Supreme Court வந்து interpretation கொடுத்தாங்க. so they discovered a word that is not an essential and not an essential part of Islam. Essential part of religion, sorry, not for Islam, not only for Islam, every religion. இது முன்னாடி essential part of Islam அப்படின்ற கேட்டகரியில் உங்களுக்கு தெரியும் பக்ரீத் டைம் பீரியட்ல the cows were sacrificed. மகாராஷ்டிராவில் there is a case, and then Supreme Court வந்து cow sacrifice வந்து on பக்ரீத் வந்து it's not an essential part of Islam அப்படின்னு சொன்னாங்க. those people want to do sacrifices for God, they can go for other cattle. sorry. same thing ஹிஜாப்ல அது மாதிரி ஷிரூர் மட் கேஸ்ல எசென்ஷியல் பார்ட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்றப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா the religious practices which was practiced by every religion. நிறைய ப்ராக்டிசஸ் இருக்கும், ரிச்சுவல்ஸ் எக்ஸெட்ரா. ஆனால் அந்த ரிலீஜியஸோட கோர் பிலீஃப்ஸ்ன்னு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் குரானோட கோட் ஆஃப் கண்டக்ட்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ், ப்ரேயர் ஆஃபரிங் எக்ஸெட்ரா. அதே மாதிரி யூ ஹாவ் லைக் கிறிஸ்டியானிட்டியில் பைபிள் அண்ட் தென் கிறிஸ்டியன் ஆஃபரிங்ஸ் ப்ரேயர்ஸ் எல்லாம் இருக்கும். அது மாதிரி ஹிந்து ரிலீஜனில் இட் வில் பி தேர், அண்ட் தென் புத்திஸ்டில் இட் வில் பி தேர். எவ்ரி ரிலீஜன்ஸ் ஹாவ் சம் கோர் பிரின்சிபிள்ஸ். அது இல்லை அப்படின்னா அந்த ரிலீஜியனுக்கு வந்து அர்த்தம் இருக்காது. ஸோ அதான் அந்த எசென்ஷியல் பார்ட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு, சாரி, எசென்ஷியல் பார்ட் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னு பேர். அது இஸ்லாமுக்காக இருக்கலாம், கிறிஸ்டியானிட்டியாக இருக்கலாம், ஹிந்துவிசமாக இருக்கலாம், புத்திசமாக இருக்கலாம், ஜெயினிசமாக இருக்கலாம், எனி அதர் ரிலீஜியன்ஸ். ஸோ எந்த ரிலீஜியனாக இருந்தாலும் எந்தெந்த பார்ட் வந்து எசென்ஷியல் பார்ட் இல்லையோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணப்படலாம் அப்படின்றது. ஸோ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கேன் பி மேட் when there is a like problem arise ஆகும்போது the government can make restrictions. ஸோ அதான் இப்போ பண்ணியிருக்காங்க. ஹிஜாபை பொறுத்த வரைக்கும் இப்போ நாட் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க, பிகாஸ் இட்ஸ் நாட் அ ரிலேட்டட் டு ரிச்சுவல் ப்ராக்டிசஸ். இப்போ ஸ்கூல்ஸ் வந்து இதை தடை பண்ணது செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கேட்டகரி. யூ பீப்புள் நோ ஆர்டிகிள் 25. ஸோ யூ பீப்புள் ஹாவ் த ரைட் டு ப்ராக்டிஸ், ப்ரஃபர்ஸ், express your religions and propagate your religion, but subjected to reasonable restriction. The reasonable restriction is public order, morality and the decency of the country. So it can be make restrictions பண்ண முடியும். ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்காங்க ஹிஜாப் இஷ்யூவில். ஸோ எனிவே லைக் இப்போ லைக் இஸ்லாம் மட்டும் நீங்கள் வந்து லைக் ஸ்டாப் பண்ணுறது, இஸ்லாமுக்கு மட்டும் யூ ஆர் டூயிங் சம் கோடிஃபிகேஷன் லைக் திஸ், தென் இட் வில் அஃபெக்ட் தி minority sentiments. So it have to be equality to be followed for all religion. That is also important. So இது வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன வெர்டிக்ட் கொடுக்கும் அப்படின்ற we have to wait and see. The third news related to combat Islamophobia. Islamophobia.
ஆக்சுவலாக இஸ்லாமோஃபோபியா அப்படின்றது இஸ்லாமுக்கு எதிராக வரக்கூடிய தாக்குதல்கள். இது ஹிந்துயிசமுக்கு இருக்குது, புத்திசம் இருக்குது, சீக்கிசம் இருக்குது, கிறிஸ்டியானிட்டிக்கு இருக்குது, ஜூஸுக்கு இருக்குது. ஸோ எவ்ரி ரிலீஜன் இஸ் ஹேவிங் சம் த்ரெட்னிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இஸ்லாமுக்கு வந்து நிறைய த்ரெட்னிங் இருக்குது. எக்ஸாம்பிள், யூ கேன் டேக் லாட் ஆஃப் பர்சிக்யூஷன் ஹேப்பனிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஷியா சுன்னி முஸ்லீம் கான்ஃப்ளிக்டில். ஸோ இந்த இஸ்லாம் பீப்புளோட ரைட்ஸ் அண்ட் த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிள், வி ஹவ் ஸ்டடி த ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ், சேம். ஸோ அதே மாதிரியான இந்த ப்ராப்ளம்ஸ், ஷியா சன்னி முஸ்லீமாக இருக்கட்டும், இல்லைனா ரோஹிங்கியா முஸ்லீம் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இதனால் இஸ்லாம் பீப்புள் வந்து டார்கெட் பண்ணப்படுறாங்க. ஸோ அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் யுனைடெட் நேஷனில் பாகிஸ்தான் வித் பாகிஸ்தான் பிஹாஃப் ஆஃப் ஆர்கானிக் ஆஃப் இஸ்லாமிக் கார்பரேஷன் வந்து ஒரு ரெசல்யூஷன் மூவ் பண்ணாங்க. அந்த ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா, மார்ச் 15 வந்து காம்பேட் இஸ்லாமோஃபோபியா அப்படின்ற டேவை அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்றது. Now it was approved by the United Nations. That's why it was in news. United Nations General Assembly அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க with the consents of 193 countries plus 53 Islamic groupings. So it was supported by those. இந்தியா வந்து ரெசன் பண்ணியிருக்காங்க பிகாஸ் இஸ்லாம் மட்டும் இல்லை, எல்லா ரிலீஜனுக்குமே இருக்குது. ஸோ ரிலீஜியஸ் ஃபோபியா அப்படின்னு கொண்டு வரலாம். பட் ஒரு ரிலீஜியன் பர்பஸுக்கு கொண்டு வர்றது இட் வில் அஃபெக்ட். நாளைக்கு ஹிந்துயிசம் ரிலேட்டடாக வரும், புத்திசம் ரிலேட்டடாக வரும், சீக்கிசம் ஃபோபியான்னு வரும். ஒவ்வொன்றுக்கும் நமக்கு டே செலிப்ரேட் அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ எனிவே இட் வாஸ் அப்ரூவ்ட். இது எதுக்கு அப்படின்னா, இஸ்லாம் பீப்புளுக்கு எதிரான நடவடிக்கைகளை வந்து கர்வ் பண்ணுறதுக்கு இந்த டே வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணுறோம். அந்த அவேர்னஸ் வில் பி கிரியேட்டட். டிஸ்கிரிமினேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கான அவேர்னஸ் வந்து யுனைடெட் நேஷன் மூலமாக முன்னெடுக்கப்படும். தட்ஸ் வை திஸ் டேட் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் ஃபோர்த் நியூஸ் ரிலேட்டட் டு மேன் பார்ட்ஸ் அப்படின்ற போர்ட்டபிள் மிசைல் லான்ச்சர்னு சொல்ல. இட்ஸ் லைக் எ கன். நீங்கள் இப்போ எதனால் இது நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து உக்ரைனுக்கு இதை கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அன் ஆன்டி டேங்க் மிசைல்ஸ். இதை நீங்கள் அது போர்ட்டபிளாக எடுத்துகிட்டு போக முடியும். ஷோல்டரில் வச்சு இதை லான்ச் பண்ணுவாங்க. இட்ஸ் ஈக்குவல் 20 kgக்குள்ளாடி தான் இது இருக்கும். 10 to 20 kgக்குள்ளாடி தான் இதோட வெயிட் இருக்கும். கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர்ஸ்லேருந்து ஹரிசாண்டலாக 8 கிலோமீட்டர்ஸ், ஹைட்டுக்கு வந்து ஆல்டிடியூட் வந்து 4.5 கிலோமீட்டர்ஸ் இட் வில் கோ இதில் லான்ச் பண்ணும்போது. சரியா? ஸோ தட்ஸ் ஆல். இது வந்து இப்போ கொடுத்துருக்காங்க, இந்தியா கிட்டே இது இருக்குது. ஜஸ்ட் நோ த நேம். மேன் பார்ட்ஸ் அப்படின்னா மேன் போர்ட்டபிள் ஆன்டி டேங்க் மிசைல், தட் இஸ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் வந்து இது மூலமாக லான்ச் பண்ணிக்க முடியும். நம்ம இந்தியாவில் இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குது, ஜெர்மனி, யூகே, டர்க்கி, இஸ்ரேல், we having this man pads. Yeah, that's all. The next news related to skill development scheme, PM dash so its name is, so I will read. PDF ல நீங்க படிச்சுக்க முடியும் லேட்டரா. பிரதான் மந்திரி தாக்ஷா அவுர் குஷாத்லா தென் சம்பான் ஹித் கர்ஹி ஸ்கீம். இது வந்து த ஆப்ஜெக்டிவ் த மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் பர்பஸ் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட். டார்கெட்டட் யார் அப்படி? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்டர்பிரினர்ஷிப் கேட்டகரி அந்த மினிஸ்ட்ரி தான் இம்ப்ளிமெண்டிங் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து. மினிஸ்ட்ரி கன்சர்ன் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், இம்ப்ளிமெண்டிங் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் மூலமாக தான் இதை லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் தென் இதோட டார்கெட்டட் பெனிஃபிஷியரிஸ், தட் இஸ் ஹூ ஆர் டார்கெட்டட், தட் இஸ் SC, OBC people, and then economically backward category people, and then you having denotified tribal people, denotified tribes, அப்புறம் யூ ஹேவிங் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் பீப்புள், அவங்களோட பசங்களுக்கும் இந்த வாய்ப்புகள் இருக்கும். சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அப்படின்னா கிளீனிங், மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்க. ஸோ தே வில் கெட் திஸ் ப்ரீ ட்ரைனிங், ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ஆர்கனைஸ்டு பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் கோஆப்ரேஷன். ஸோ அப்புறம்
இதை ஒவ்வொரு செக்டார் பீப்புளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நேஷனல் ஸ்கெடியூல் காஸ்ட் அப்படின்றப்போ எஸ்சிக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் நேஷனல் ஸ்கெடியூல் காஸ்ட் ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், நேஷனல் ஸ்கெடியூல் பேக்வர்ட் கிளாஸ் ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், நேஷனல் சஃபாய் கர்மச்சாரி, அது வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் பீப்புள். ஸோ இது மெயின்லி சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்கில் டெவலப்மெண்ட் பர்பஸுக்கு, இந்த பீப்புளோட என்டர்பிரினர்ஷிப் லெவலை அதிகப்படுத்துறதுக்காகவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜாபுக்கு ஈக்குவலாக அவங்கள வந்து லைக் டெவலப் பண்ணி ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்காக இந்த ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். ஸோ அதோட ரிப்போர்ட் வந்து லோக்சபாவில் ரீட் பண்ணி தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். இது வரைக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்டேட்டஸ் லாஸ்ட் இயர் மட்டும் கிட்டத்தட்ட 2,73,152 பீப்புள்ஸ் were targeted இந்த கேட்டகரி. சாரி, லாஸ்ட் 5 இயர்ஸில் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். பெனிஃபிட் எடுத்திங்கன்னா உமன்ஸ் எம்பவர்மெண்ட் இருக்கும், மைனாரிட்டி பீப்புள் ஹூ ஆர் இந்த caste based minority category, so அவங்களோட எம்பவர்மெண்ட் இருக்கும், so they can compete with normal people, so that's the benefit of this scheme. அவங்களோட level will increase. அது மாதிரி rural scheduled caste and the OBC people will have lot of skills அந்த ரூரல் பேஸில் பண்ணுவாங்க. ட்ரைபல் பீப்புளாக இருக்கட்டும், டீநோட்டிஃபைடு அந்த சின்ன சின்ன கைவினை பொருட்கள் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இது மூலமாக கிடைக்கும். ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட். என்டர்பிரினர்ஷிப்பாக அவங்கள வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். So that's all. The next news related to periodic labor force survey. So periodic labor force survey periodic labor force survey, labor force participation. So like labor force participation அப்படின்னா who are willing to work in the age employable age time periodல who are willing to work அப்படின்ற கேட்டகரியில் வர்றவங்க அதான் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனில் வருவாங்க. அன்எம்ப்ளாய்டு அப்படின்றப்போ அன்எம்ப்ளாய்டு ரேட்ஸ், who are in the labor force participation they are not getting job, those people are called as unemployed. So unemployment rate வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால தான் that's why it came in news. இந்த சர்வே எடுக்கிறது என்ன, NSO நேஷனல் சர்வே ஆர்கனைசேஷன், சாம்பிள் சர்வே நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், NSSO தான் நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ அது சேஞ்ச் பண்ணிட்டாங்க, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க தான் இந்த டேட்டாஸை வந்து எடுக்கிறாங்க. ஸோ வீக்லி பேஸ்ட் சர்வே, டெய்லி பேஸ்ட், அந்த வீக்லி பேஸ்னால் 7 டேஸுக்கு எடுப்பாங்க. இயர்லி பேஸ்ட் சர்வேஸ் இருக்குது. அர்பன் ஏரியாவில் லைக் 46.8%, 46.8% பீப்புள் who are in the labor force பார்ட்டிசிபேஷனில் இருக்காங்க அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ண 15 இயர்ஸ் ஏஜுக்கு மேலே இருக்கக்கூடிய கேட்டகரி பீப்புள். இது ரூரல் ஏரியாவில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதும் இங்கே சொல்லப்படுது. தட்ஸ் வை இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இந்த கேட்டகரி தெரிஞ்சுக்கணும். ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் லாக்டவுன் அண்ட் தென் எக்கனாமிக் டிப்ரெஷன்ஸ் ஹேப்பன். அதனால தான் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் கம்மியாகலை, பார்ட்டிசிபேஷனில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், பார்ட்டிசிபேஷனில் இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ அது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதுனா நியூஸ். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஹேவிங் lot of types are there. Discussed unemployment is there, structural unemployment is there, வேலை கிடைக்காததுக்கான ரீசன் unemployment, and then seasonal unemployment will be there, cyclical, அப்புறம் you having technical, frictional. ஸோ டிஸ்கியூஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றப்போ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஜாப் நீங்கள் சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள், ஸோ தே ஆர் ப்ரொடியூசிங் 100 tons ஆஃப் ரைஸ். ஒரு 1000 ஃபார்மர்ஸ் மூலமாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 1000 லைக் ஒரு 100 tons வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதே டைம் பீரியடில் இன்னும் ஒரு 1000 ஃபார்மர்ஸ் ஒர்க் பண்ணும்போது அது வந்து 200 tons வரணும். ஆனால் அது இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்றப்போ அவுட்புட் இஸ் சேம், தென் இட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்கியூஸ். அப்படின்னா மறைமுக அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ். அது மாதிரி ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு 100 கார் தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் 1000 லைக் இல்லைனா ஒரு 500 எம்ப்ளாயிஸ் வச்சுக்கோங்க. அதே இது 1000 எம்ப்ளாயிஸ் அப்பாயின்ட் பண்ணும்போது அந்த கார் மேனுஃபேக்சர் வந்து 200 கார்ஸாக மாறணும்.
ஆனால் அது மாறல, சேம் கார் தான் ப்ரொடியூஸ் ஆகிறாங்க 1000 எம்ப்ளாயிஸ் இருக்கும்போது அப்படின்றது மறைமுக அன்எம்ப்ளாய்மெண்ட், தட் இஸ் டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். தென் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றப்போ நார்மலாக அக்ரிகல்ச்சரில் தான் இது நடக்கும். கேரிஃப் கிராப், ராபி கிராப் அந்த ரெயின்ஃபாலுக்கு ஏற்ற மாதிரி நார்தர்ன் ஏரியா வந்து ரெயின்ஃபாலுக்கு ஏற்ற மாதிரியான சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் இருக்கும். ஒரே டைம் தான் அவங்களுக்கு ரெயின். தமிழ்நாடு, கேரளா போன்ற ஸ்டேட்ஸுக்கு யூ ஹேவிங் 2 சீசன்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால்ஸ் அண்ட் தென் யூ ஹேவிங் சம்மர் ரெயின்ஃபால் ஆல்சோ. அப்புறம் உங்களுக்கு டேம் தண்ணி வேறு இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சில இடங்கள்ல அந்த வாய்ப்புகள் இருக்கா. ஸோ இப்போ குஜராத், யூபி, பீகார், சத்தீஸ்கர் அந்த ஏரியாலாம் எடுத்திங்கன்னா ரெயின்ஃபால் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது. யூபி பீப்புள் வில் கோ ஃபார் பஞ்சாப் ஏரியா. அறுவடை டைம் பீரியடில் தே யூஸ் டு கோ. அண்ட் தென் அப்போ மீதி டைமில் ஊருக்கு வருவாங்க, இல்லைன்னா வேறு கட்டட தொழில்களுக்கு போவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். இதுக்கு பேர் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஒரு சீசனில் ஜாப் இருக்கும், இன்னொரு சீசனில் இருக்காது. ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா நீங்கள் படிச்சிருக்க படிப்புக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைக்கு இல்லை, உங்களோட ஸ்கில் வந்து இருக்காது. இப்போ இன்ஜினியரிங் கிரியேட்டட் ஜாப்ஸுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் மிஸ்மேட்ச் வில் பி தேர். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டால் லைக் ஒர்க் பண்ண முடியாது. அப்போ ஸ்கில் ப்ராப்ளத்தினால வரக்கூடிய லைக் அப்டேஷன் இந்த கம்பெனிஸ், அப்போ அந்த கம்பெனி வந்து லைக் கேப்பபிள் நாட் ஃபார் திஸ் அன்எஜுகேட்டட் பீப்புள், இல்லைனா ரொம்ப லோ கிரேடில் இருக்கிறவங்களுக்கு. அதனால ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகும். அது மாதிரி சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றப்போ ரெசஷன், டிப்ரெஷன்ஸ் அண்ட் தென் இன்ஃப்ளேஷன்ஸ், இதனால வேலை வாய்ப்புகள் இழக்கிறதுக்கு பேர். இப்போ கோவிட் டைம் பீரியடில் இட்ஸ் சைக்ளிக்கல் சாரி என்ன சொன்னேன், சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் பிகாஸ் ஆஃப் கோவிட். the economy went to depression. ஸோ ப்ரொடக்ஷன்ஸ் இல்லை அப்படின்ற கேட்டகரி. ஸோ அது வந்து சைக்ளிக்கல். டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றப்போ இப்போது நார்மலாக ஒரு பைக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி முன்னாடி ஹியூமன்ஸை வச்சு பயன்படுத்தியிருப்பாங்க. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து டெக்னாலஜி அப்கிரேடேஷன் பண்ணுறாங்க. இதுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து அவங்க டெக்னாலஜி அப்கிரேடேஷனால ஸ்கில் இல்லாதனால அவங்க வெளியில் போகலை. அங்கே வந்து ஸ்கில் இல்லாதனால வெளியில் போகிறாங்க ஸ்ட்ரக்சரில் பொறுத்த வரைக்கும். இங்கே வந்து ஸ்கில் இருக்குது, பட் தெர் இஸ் அ டிமாண்ட். இப்போ ஊபர் வந்து டிரைவர்ஸ் வச்சு இன்னைக்கு டாக்ஸி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து டிரைவிங் தெரில அப்படின்னா யூ ஆர் லிவிங் தோஸ் பீப்புள், நாட் அப்பாயிண்டிங் தோஸ் பீப்புள், தென் இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போ நீங்கள் கார் ஓட்டுறவங்களை கொண்டு போய் ஹெவி ட்ரக்ஸ் டிரைவ் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் இஸ் மஸ்ட். அவங்க வந்து அப்கிரேட் பண்ணணும். அப்படி அவங்க வேலையை விட்டு போகிறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதே இது அவங்க வந்து டெக்னாலஜி அப்டேட் பண்ணுறாங்க காரில், தே ஆர் சேஞ்சிங் லைக் ஆட்டோ பைலட் மோடு கொண்டு வராங்க அப்படின்னா, டிரைவர்லெஸ் கார் கொண்டு வர்றாங்க அப்படின்றப்போ டிரைவர் தேவை கிடையாது. அப்போ அவங்க வேலை இழக்க வேண்டியிருக்கு. அதுக்கு பேர் டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரி. அதே இது ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லைக் ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணிவிட்டு இன்னொரு ஜாபுக்கு நீங்கள் மாறுறீங்க. அந்த டைமில் யூ ஆர் அன்எம்ப்ளாய்ட், தென் இட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்புறம் வெல்னரபிள், தட் இஸ் கோவிட் இஸ் அன் எக்ஸாம்பிள். இந்த கேட்டகரி யூ கேன் டேக். ஸோ தட்ஸ் ஆல். Then there is a news about the WPA inflation. Last class we discussed about the CPI inflation. ஸோ அதனால் நான் CPI inflation இங்கே டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஸோ ரெண்டுமே இன்ஃப்ளேஷன் தான். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா கண்டினியூஸ் ரைஸ் இன் தி ப்ரைஸ் ரைஸ். த இன்ஃப்ளேஷன் லெவல் இஸ் கோயிங் அப். அது 6.7 சம்திங் சொன்னேன் நான் உங்களுக்கு அன்னைக்கு. சிபிஐ இன்ஃப்ளேஷன் இது வந்து 13.11 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், WPA அப்படின்ற ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், சிபிஐன்றது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 13.11. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா கண்டினியூஸ் ரைஸ் இன் த ப்ரைஸ். CPI inflation, the data is released by CSO or NSO, you can take, National Statistical Organization. Then hinga Office of Economic Advisor, that is in the Commerce and Industry Ministry கீழே வரும். இது சிபிஐ கேட்டகரியில் உங்களுக்கு லேபர் ரிலேட்டடாக வர்றது எல்லாமே லேபர் பியூரோ வந்து கலெக்ட் பண்ணுவாங்க டேட்டாஸ். இங்கே ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க இந்த டேட்டாஸ். இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி 2011-12 பேஸ் இயர். அஸ் அ பேஸ் இயர் இங்கே சிபிஐ வந்து 2012 இஸ் த பேஸ் இயர். இப்போ சேஞ்ச் பண்ணுவாங்க, ஏன்னா
கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்டேஷன் வில் ஹேப்பன். அது நெக்ஸ்ட் இயர் இல்லைன்னா இந்த வருஷம் இருக்கும் அப்டேஷன்ஸ். தென் WPA பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஹோல்சேல் ப்ராடக்ட்ஸ், த பாஸ்கெட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் விச் வாஸ் பர்ச்சேஸ் அஸ் அ ஹோல்சேல். அதில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். க்ரூட் ஆயில்ஸ் இருக்கும், லைட்னிங் இருக்கும், ஃபியூவல்ஸ், அதர் ஃபியூவல்ஸ் இருக்கும், ஃபுட் பேக்கெட்ஸ், ஃபுட் லைக் ஹோல்சேல் மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்குது அப்படின்றது இதன் மூலம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒன்லி ஃபார் குட்ஸ் இங்கே இருக்கும். ரீட்டைல் அப்படின்றப்போ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், தட்ஸ் ஒன்லி டிஃபரன்ஸ், த மெயின் டிஃபரன்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். சேஞ்சஸ் இருக்குது, வெயிட்டேஜ் வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆகும். இங்கே ஃபுட்டுக்கு வந்து வெயிட்டேஜ் 42% இருக்குது அப்படின்னா இங்கே சில வேளை அது 43 இருக்கலாம், 44. ஸோ அது மாதிரி டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். 100க்கு வந்து வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. பேஸ் இயர் வில் பி 2011-12 and then here it is 2012. So these are the things are important related to this category, CPI inflation and the WPI inflation. The next news related to Project Dolphin. 2019 it was launched. இது இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டரோட இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் இருந்துச்சு. ஸோ தே ஆர் கோயிங் டு லான்ச் இஸ் ஈக்குவல் டு த ப்ராஜெக்ட் டைகர் ப்ராஜெக்ட்டுக்கு ஈக்குவலாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. ப்ராஜெக்ட் டால்ஃபின். ஸோ இட்ஸ் ஃபார் போத் டால்ஃபின், சி டால்ஃபின், அப்புறம் நம்ம லைக் அக்வாட்டிக்கில் இன்லேண்டில் இருக்கக்கூடியது ஒன்று தான், தட் இஸ் கேஞ்சட்டிக் டால்ஃபின். ஸோ ரெண்டுமே வரும், சி டால்ஃபின் ப்ரொடெக்ஷனும் வரும், கேஞ்சட்டிக் டால்ஃபின் ப்ரொடெக்ஷனும் இங்கே வருது. மினிஸ்ட்ரி ஆஃப் என்வயர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட், என்வயர்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் 2019 இட் வாஸ் லான்ச். இதோட பர்பஸ் வந்து லைக் டால்ஃபின்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, த மெயின்லி ஃபார் த பர்பஸ் இன்லேண்ட் வாட்டர்ஸில் இருக்கக்கூடியதான் மெயினாக. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் சந்திக்கக்கூடிய டால்ஃபின்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம் சந்திக்கக்கூடியது இன்லேண்டில் இருக்கக்கூடியதான். மெயின்லி கங்கா, பிரம்மபுத்திரா, மேகனா ரிவர் இந்த பங்களாதேஷ் ஏரியா இந்தியாவில் இருக்குது. அது மட்டும் இல்லை, கர்ணாபுலி, அப்புறம் சாகு ரிவர், தட் இஸ் இன் தி நேபாள் ஏரியா. ஸோ இதோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய நேபாளில் இருக்குது, பிரம்மபுத்திரா, பங்களாதேஷ் ஏரியா. ஸோ இட் இஸ் தேர். அண்ட் தென் கிட்டத்தட்ட இதோட பாப்புலேஷன், கேஞ்சட்டிக் டால்ஃபினோட பாப்புலேஷன் இட் இஸ் 4000. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தி சி பாப்புலேஷன். கேஞ்சட்டிக் டால்ஃபினோட பாப்புலேஷன் இஸ் 4000. இட்ஸ் அ நேஷனல் அக்வாட்டிக் அனிமல், அதுவும் நமக்கு தெரியும். இட்ஸ் நேஷனல் அக்வாட்டிக் அனிமல். அண்ட் தென் இட் ஹேவிங் அ sanctuary, that is Vikramshila dolphin sanctuary, இல்லைனா wildlife sanctuary. You people know that. That's about the Project Dolphin category. அப்புறம் that's Project Tiger categoryல இது வருது. அப்புறம் இதோட ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ், கேஞ்சட்டிக் டால்ஃபினோட ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ், IUCN ஸ்டேட்டஸ், இட் இஸ் endangered. அப்புறம் யூ ஹேவிங் WPA ப்ரொடெக்ஷன், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல Schedule 1 கேட்டகரி, and then சைட்ஸில் Appendix 1. அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், everything discussed. It's a blind dolphin, so it's used to zoo அப்படின்ற பேரும் இருக்குது. எதுக்கு? கேஞ்சட்டிக் டால்ஃபினுக்கு. ஸோ சவுண்ட் லைக் அக்வாஸ்டிக் மூலமாக தான் ட்ராவல் பண்ணோம், தட் இஸ் சோனார் டெக்னாலஜி மாதிரி. இதுக்குடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா த்ரெட்னிங், பிகாஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ்னால வரக்கூடிய த்ரெட்னிங் இருக்குது. அப்புறம் டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுறதுனால ஃப்ளோ இருக்கிறதுனால வரக்கூடிய த்ரெட்னிங் இருக்குது. அப்புறம் ஹியூமன்ஸ் வந்து இதை கேட்ச் பண்ணுறதுனாலே த்ரெட்னிங் இருக்குது. ஸோ இதனால் இதோட பாப்புலேஷன் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு. நவ் லைக் கிட்டத்தட்ட இதோட பாப்புலேஷன் வந்து டவுன் ஆகுறதுனால கண்ட்ரோல் பண்ணுறது அந்த மெஷர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ப்ராஜெக்ட் டைகர் எப்படி சக்சீட் ஆச்சோ ப்ராஜெக்ட் டால்ஃபின் வந்து சக்சீட் ஆகும் அப்படின்ற நம்புவோம். அண்ட் தென் 4000 பாப்புலேஷன் இருக்குன்னு சொன்னேன் ஆல் ஓவர் த வேர்ல்டு, நாட் அபவுட் இந்தியா. இதில் 80% பாப்புலேஷன் இந்தியாவில் தான் இருக்குது. ஏன்னா கங்கா, பிரம்மபுத்திரா, அப்புறம் கேஞ்சட்டிக் ரிவர் ஏரியாவில், சாரி மேகனா ரிவர் ஏரியாவில் தான் இதோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரியா? That's all. The next news related to disclosure from a missile misfiring.
அது வந்து ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. நோ நீட் டு எக்ஸ்பிளைன் டீட்டெயில்டாலாம் தேவையில்ல. லைக் நம்ம மிசைல் டெஸ்டிங் பண்ணும்போது பாகிஸ்தானில் தவறி போய் ஒரு மிசைல் வந்து விழுந்துச்சு. அதுக்கு டெக்னிக்கல் மிஸ்மேட்ச் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருந்தோம். மிஸ்ஃபயரிங் தான், இட்ஸ் நாட் அட்டாக் அப்படின்றதையும் நம்ம பாகிஸ்தானுக்கு தெளிவுபடுத்தியிருந்தோம். இது பிரம்மோஸ் ஏவுகணை நம்ம டெஸ்ட் பண்ணது, அதான் எங்கள் மிஸ்பேச்சர். ஸோ தேர் இஸ் அ பாக்ஸ் இன் த பிடிஎஃப். ப்ரீ நோட்டிஃபிகேஷன் டெஸ்டிங் முன்னாடி there is a pre notification of flight testing of ballistic missile agreement 2015 it was signed between India and Pakistan. லைக் இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டெஸ்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா we have to intimate. இட்ஸ் நாட் only ஃபார் பாகிஸ்தான், வேர்ல்டு கண்ட்ரீஸ்க்குள்ளாடி இந்த பழக்கம் இருக்குது. இப்போ நம்ம இந்தியா வந்து ஒரு டெஸ்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அது முன்னாடி நம்ம இன்டிமேட் பண்ணோம் எந்த ஏரியாவில் பண்ணுறோம் அப்படின்றது. அது எதுக்கு அப்படின்னா, பாகிஸ்தானோட கப்பல்கள் நம்மளோட கராச்சி ஏரியா கட்ச் கல்ஃப் ஆஃப் கட்ச் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கலாம். அப்போ நம்ம ராஜஸ்தானில் லைக் லான்ச் பண்ணும்போது அந்த ஏரியாவில் போய் உள்ளுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்புறம் பார்டரில் இருக்கக்கூடிய மிலிட்ரி ஏரியாஸ் இல்லைன்னா மற்ற ஏரியாவில் லைக் தவறி உள்ளுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ பலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து நம்ம டெஸ்டிங் பண்ணும்போது இன்ஃபார்ம் பண்ணுறது வழக்கம். ஸோ அதேமாதிரி அவங்களும் பண்ணுவாங்க. மெயின்லி வந்து இன்டர்நேஷ்னல் பவுண்டரி அப்படின்றப்போ 70 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சிலே நம்ம பண்ணக்கூடாது. நார்மல் பார்டர் அப்படின்றப்போ 40 கிலோமீட்டர்ஸுக்கு நம்ம பண்ணவே கூடாது பார்டர் ஏரியாவில். இன்டர்நேஷ்னலாக இருந்தாலும் சரி, மற்ற சி பார்டராக இருந்தாலும் சரி. இப்போது நம்ம பண்ணியிருக்கக்கூடிய வந்து க்ரூஸ் மிசைல், அப்போ அதுக்கு பெர்மிஷன் தேவையில்லை. அதனால தான் நம்ம வந்து வித்தவுட் இன்டிமேஷன் வி லான்ச் இட், பட் இட் ஃபெயில்ட் அண்ட் தென் இட் ஃபாலன் இன் தி பாகிஸ்தான் லேண்ட் ஏரியா. இந்த ப்ரீ நோட்டிஃபிகேஷன் அந்த பாக்ஸ் மட்டும் யூபிஎஸ்சி படிக்கிறவங்க நீங்கள் லைட்டாக பார்த்தா போதும், மற்ற நோட்ஸ் அவ்வளோ ரிலவென்ட் கிடையாது. சரியா? தட்ஸ் ஆல். தென் நெக்ஸ்ட் நியூஸ், தட் இஸ் 10th ஒன், சோலார் இந்தியா கெப்பாசிட்டி. ஸ்டேட் ஆஃப் இந்தியா சோலார் கெப்பாசிட்டியை பற்றி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 ஜிகாவாட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நம்மளோட சோலார் கெப்பாசிட்டியில். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இம்பார்ட்டண்டாக இந்தியாவோட சோலார் கெப்பாசிட்டி நம்ம 2030 வி ஹேவ் டு கிரியேட் 500 ஜிகாவாட் ஆஃப் ரினியூபிள் எனர்ஜி. அதில் 300 ஜிகாவாட் வந்து சோலார் பவருக்கு மட்டும். நம்ம இப்போ மொத்தமாக நம்ம சோலார் பவரோட லெவல் எடுத்துன்னா 50 ஜிகாவாட் தான். அதில் 42 ஜிகாவாட் வந்து நம்ம லைக் ஃபோட்டோவால்டிக் செல்ஸ் மூலமாக பண்ணுறோம். அப்புறம் ரூட் ஆஃப் மூலமாக 6.48 ஜிகாவாட் அண்ட் தென் 1.48 ஜிகாவாட் வந்து கிரிட் கனெக்ஷன்ஸ் மூலமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஆர் இம்போர்ட்டிங் அ லாட். வி ஆர் நாட் இண்டிஜினியஸ்லி சோலார் பேனல்ஸ் நம்ம பண்ணுறது ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட 3 ஜிகாவாட்டுக்கு தான் நம்ம செல்ஸ் வந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். 8 ஜிகாவாட்டுக்கான பேனல்ஸ் மட்டும்தான் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஐ எம் டாக்கிங் அபவுட் 1 இயர். சரியா? இட்ஸ் நாட் அபவுட் அ டே ஆர் லைக் மந்த். அவ்வளோதான். நமக்கு மீதி எல்லாமே நம்ம வெளியிலேருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம், மெயின்லி இன் ஃப்ரம் சைனா. கிட்டத்தட்ட நம்ம இறக்குமதி பண்ணக்கூடியது 76.62 பில்லியன் செல். அப்புறம் பேனல் வந்து 78.6 பில்லியன் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த லிமிட்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம இன்னைக்கு நம்ம அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா வி ஆர் ரன்னிங் வெரி ஸ்லோ. 50 ஜிகாவாட் தான் அடைஞ்சிருக்கோம். 2030 வி ஹவ் டு அட்டைன் 300 ஜிகாவாட் அப்படின்றப்போ இந்தியாக்குள்ளாடி வி ஹவ் டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன்ஸ். அதுக்கு ரா மெட்டீரியல் வேணும். பேக்வேர்ட் இன்டகிரேஷன் இந்தியாவில் ரொம்ப கம்மி. ஸோ மெயின்லி அப்புறம் லிமிட்டேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இப்போ வீடுகளில் நீங்கள் சோலார் பேனல்ஸ் ஃபிட் பண்ணுறீங்க, அதில் எக்ஸஸாக வரக்கூடிய எனர்ஜி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு நெட் மீட்டரிங் இருக்கணும். நெட் மீட்டரிங்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, வெளியிலேருந்து யூஸ் பண்ணக்கூடியது, சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணக்கூடிய அளவையும் மைனஸ் பண்ணி கொடுக்கும், எவ்வளோ நம்ம பே பண்ணணும் அப்படின்றத. சப்போஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு பே பண்ணணும். அதுக்கு தான் நெட் மீட்டரிங் டெக்னாலஜி இருக்குது. அது நம்ம இந்தியாவில் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ சென்ட்ரலைஸ்ட் அப்ரோச் நம்ம டிரான்ஸ்மிஷன் கேட்டகரி அது ஒரு பெரிய ப்ராப்ளம். டிஸ்காம்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை, லிமிட்டட் ஃபினான்சிங், பட்ஜெட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் தான் ட்ராபேக்ஸ் ஆஃப் தி ஸ்கீம். ஸோ தட்ஸ் ஆல். அதனால தான் சோலார் ரினியூபிள் எனர்ஜியில் நம்ம இன்னும் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல. பட் வி ஹவ் டு எனிவே வி ஹவ் டு ரன் ஃபார் தி சோலார் பவர். நம்ம பண்ணி தான் ஆகணும், அதில் கட்டாயம். சரியா? தென் 11th ஒன் அண்ட் ஃபைனல் ஒன், இந்தியாவோட டீப் ஓஷன் மிஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே வருது. So deep ocean mission under the Ministry of Earth Sciences
இட் வாஸ் லான்ச். இதோட மெயின் பர்பஸ் வந்து வி ஹேவிங் லைக் என்ன சொல்கிறது, மேன்ட் வெஹிக்கிள்ஸை கொண்டு போகிறது, மேன்ட் சப்மர்சிபிள் வெஹிக்கிள்ஸ் ஃபார் ரிசர்ச். இந்த மிஷனில் பார்ட் மேன்ட் சப்மர்சிபிள் வெஹிக்கிள்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிறது. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 people வரைக்கும் 6000 மீட்டர்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இந்த மிஷனை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் பாலிமெட்டாலிக் நோடில்ஸ், தட் இஸ் மைனிங். லைக் யூ பீப்புள் நோ மெக்னீஷியம், அயர்ன், நிக்கல் அண்ட் கோபால்ட்ஸ். இந்த பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ் நம்ம அன்எர்த் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். அயர்ன், மேக்னைஸ், அப்புறம் நிக்கல், கோபால்ட்ஸ் இது வந்து நம்ம லேண்டில் அதிகமாக, சீ பெட்டில் அதிகமாகவே இருக்குது. இது எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும் இந்த மிஷன். ஸோ அதன் மூலமாக நம்ம லைக் எனர்ஜி லைக் நம்ம லேண்டை நம்ம டிகிரேட் பண்ணுறது, எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு we can utilize this seabed, that is international seabed authority is providing the way. அதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும் மெயின்லி. தென் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி, ஸோ ப்ரொடெக்ஷன் ஃபார் தி ஓஷியானிக் ஏரியா. ஸோ அதுக்கும் வந்து இது ஃபண்டிங் பண்ணுது இந்த மிஷன். அப்போ டீப் ஓஷன் அப்படின்றது ப்ளூ எக்கானமியோட இனிஷியேட்டிவ். ப்ளூ எக்கானமினா என்ன அப்படின்னா, ஓஷனோட லைக் ரிசோர்ஸஸ் நம்ம பயன்படுத்துறது, அதன் மூலமாக இந்தியாவோட ஜிடிபி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ ஃபுல்லாக நம்ம எர்த்தே ஃபுல்லாக சுரண்டிட்டு இருந்தோம் அப்படின்னா it is not sustainable. So we have to concentrate, because population is rising, demand of resources is rising, so we have to diversify the resource. அப்போ அது மெயின் சோர்ஸ் வந்து நம்ம ப்ளூ எக்கானமி வந்து ப்ளூ ஓஷனை வந்து பயன்படுத்திக்க முடியும். அதன் மூலமாக ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஜிடிபி, தட் இஸ் கால்ட் அஸ் ப்ளூ எக்கானமி. ஸோ அதுக்காக தான் இதை பண்ணுறோம். மெயினாக அவங்களுக்கு ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த கேட்டகரியில் ப்ளூ எக்கானமி கேட்டகரியில் வரும். டீப் ஓஷன் மிஷனில் ஃபிஷிங் வராது, இருந்தாலுமே கன்சர்வேஷன் பண்ணால் மட்டும்தான், பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் பண்ணால் மட்டும்தான் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் நம்ம அதிகப்படுத்த முடியும். அப்புறம் ஓஷன் தெர்மல் எனர்ஜி, ஓடிஇசி, எனர்ஜி கன்சர்வேஷன். ஸோ சிம்பிள், நமக்கு ஓஷானிக் சர்ஃபேஸ் மேலே உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். இட்ஸ் ஈக்குவலன் டு 20 ஆர் 25 டிகிரி சென்டிகிரேட்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஓஷன் மேல் பகுதி உள்ளே போக போக டெம்பரேச்சர் வந்து ரொம்ப மைனஸுக்கு போகும். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து பைப்பிங் கனெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நியூக்ளியர் பவர் பிளான்லாம் எப்படி பண்ணுறாங்க, உங்களுக்கு நியூக்ளியரை வச்சு வாட்டரை ஹீட் பண்ணுவாங்க, வாட்டர் ஹீட் ஆகும்போது நீராவியாக மாறும். இதுக்கு வந்து அமோனியாவை பயன்படுத்துவாங்க. இந்த டெம்பரேச்சருக்கு அமோனியா வில் பிகேம் வேப்பரைஸ்ட். அந்த வேப்பரைசேஷனால என்ன ஆகும்னா டர்பைனை ரன் பண்ணும். அந்த வேப்பரைஸ்ட் கேஸ்னால டர்பைன் ரன் ஆகும். இந்த கீழே இருந்து எடுக்கக்கூடிய தண்ணி, ஸோ இட்ஸ் லைக் 2 பைப் கனெக்ஷன்ஸ். கிரவுண்ட் வாட்டரை ரொம்ப கீழே இருந்து எடுப்பாங்க, சீ வாட்டர், மேலேருந்து சீ வாட்டர் எடுப்பாங்க. இது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ இது வந்து அமோனியாவை வந்து ரொம்ப ஹீட் பண்ணி வேப்பரைஸ் பண்ணி இந்த டர்பைனை ரன் பண்ணுற ஹெல்ப் பண்ணும். ஸோ டர்பைன் ரன் ஆனதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து வெளியில் போகாது. இங்கேருந்து வரக்கூடிய கோல்டு வாட்டர் இது வந்து என்ன பண்ணோம்னா அமோனியாவை திருப்பியும் அதை லிக்விடிஃபிகேஷன் ஆகும், கேஸாக மாற்றும். ஸோ அப்போ திருப்பியும் அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்கே கொண்டு வந்து திருப்பியும் அந்த ப்ராசஸை பண்ணிக்க முடியும். ஸோ இதுலேருந்து நீங்கள் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்சர்வேஷன் பேர். ஸோ இதெல்லாம் ஹார்னஸ் பண்ணுறதுக்கு டீப் ஓஷன் மிஷன். இந்தியா லைக் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் 70% த குளோப் இஸ் கவர்ட் வித் வாட்டர். அதில் நம்ம ஹார்னஸ் பண்ணது கிட்டத்தட்ட 95% மட்டும்தான். நம்ம லைக் 5% தான் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணியிருக்கோம். மீதி 95% இன்னும் நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணாத மினரல்ஸும் சரி ரிசோர்ஸஸும் கடலில் இருக்குன்றாங்க. அது வந்து எடுக்கப்படும். நம்ம வெறும் மீனை மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட 30% பாப்புலேஷன் இந்த கண்ட்ரி, நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு லெவலில் பீப்புள் லிவிங் இன் த கோஸ்டல் ஏரியா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 7517 கிலோமீட்டர்ஸ். நிறைய பாப்புலேஷன் பீப்புள் செட்டில்டு இன் தி கோஸ்டல் ஏரியா. அது நமக்கு தெரியும், டிபெண்ட் ஆன் தி ஓஷியானிக் ரிசோர்ஸஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வி கேன் யூட்டிலைஸ் திஸ் சோர்சஸ். அதுக்கு தான் டீப் ஓஷன் மிஷன் லான்ச் பண்ணி. ஒன்று வந்து மேன்டு சப்மர்சிபிள், பீப்புளை போய் ரிசர்ச் பண்ணுறதுக்கு. அது மாதிரி அடியில் இருக்கக்கூடிய பாலிமெட்டாலிக் நோடில்ஸ் இஸ் வெரி காஸ்ட்லியர். நீங்கள் லேண்டை ஃபுல்லாக சுரண்டுறதுக்கு இதில் 1 கிராம் எடுத்தால் போதுன்றாங்க. அந்த அளவுக்கு இதில் மெட்டீரியல்ஸ் இருக்குன்றாங்க, மெட்டல்ஸ். ஸோ அது வந்து அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஒரு கல்லை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கிடைக்கும்.
அவ்வளோ கலவைகள் சேர்ந்ததான் பாலிமெட்டாலிக் நூடுல்ஸ். கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராம், ஒரு சின்ன கல் நீங்க துகள எடுத்தீங்கன்னா, அதோட வேல்யூ லைக் திஸ். மேங்கனீஸ் இருக்கும், அயர்ன், நிக்கல் அண்ட் காப்பர். இது செப்பரேட் பண்ணி நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். அண்ட் தென் வி ஹேவிங் திஸ் ப்ளூ எக்கனாமிக், தட் இஸ் கன்சர்வேஷன், ஃபிஷிங் இதெல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு. அண்ட் தென் வி ஹேவிங் ஓடிஇசி. ஸோ இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்புறம் எக்ஸ்பர்டீஸ் இம்பார்ட்டன்ட். நமக்கு நம்ம கண்ட்ரியால் அவ்வளவு எளிதில் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண முடியுமா? என்ன டெவலப்டு கண்ட்ரிஸே தடுமாறும்போது நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா ரொம்ப கஷ்டம். வி ஆர் த 6th country we have to have this deep ocean mission. இன்னைக்கு 5 countries இருக்கு, நம்ம 6th country அதில் ஜாயின் ஆயிருக்கு. யூஎஸ், ரஷ்யா, ஜப்பான், பிரான்ஸ், சைனா இஸ் ஹேவிங். ஸோ வி ஹாவ் டு ஹாவ் எம்ஓயு அண்ட் கோஆப்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அன்எர்த் பண்ண முடியும். ஸோ கடல் அளவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் மோர் இந்தியன் ஓஷன் ஏரியா. ஸோ இதை ஹார்னஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகளோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த கரண்ட் அஃபேர்ஸ். நவ் த டைம் ஃபார் தி எம்சிக்யூ. So question number 1, which of the following rights are available to Indian citizens as well as foreigners residing in Indian territory? So statement number 1, the cultural and educational rights. Statement number 2, the right to freedom of religion. Then statement number 3, right against discrimination by the state on the grounds of religion, race, caste, sex or place of birth. So statement number 4, right to personal liberty. Options are A 1 and 2 only, option B 3 and 4 only, option C 2 and 4 only, option D 1, 2, 3 and 4 only. Question number 2, which of the following statements regarding consumer price index are correct? CPI index calculate the price of both goods and services. Statement number 2, Ministry of Commerce Industries issues the data of CPI. So options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 3, which of the following statements regarding OPCW, that is Organization for Prohibition of Chemical Weapons, are correct? Statement number 1, it is an organization of European Union in working relation with NATO and WHO. Statement number 2, OPCW was awarded Nobel Peace Prize in 2013. So statement number 3, it provides assistance and protection to states against chemical weapons threats. Options are A 1 only, B 2 and 3 only, option C 1 and 3 only, option D 1, 2 and 3 only. Question number 4, which of the following statements regarding supplementary demand for grants are correct? Statement number 1, supplementary demand for grants find mention in the Constitution of India. Statement number 2, supplementary demands for grants need to be placed for approval only in Lok Sabha. Statement number 3, the demands for supplementary grants are made after the expenditure has actually been incurred and after the final financial year to which it releases has expired. So options are 1 and 2 only, option B 1 only, option C 2 and 3 only, option D 1, 2 and 3 only. Question number 5, which of the following statements regarding maternal mortality rate are correct? Statement number 1, MMR is defined as the number of maternal deaths during the given time birth of 1 lakh live births during the same time. Statement number 2, India has been witnessing a progressive reduction in MMR. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Now we will see the answers.
So question number 1 answer is C. Question number 2 answer is A. Question number 3 answer is B. Question number 4 answer is B. Question number 5 answer is C. So that's all. Thanks a lot for joining with us.